வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, ஒரு யூடியூப்பில் ஒரு நேர்மையானவரை பற்றி பேச போகிறோம். இந்த மாதிரி ஒரு நேர்மையானவரை யாருமே நீங்கள் பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு நேர்மை, பண்பு, ஒழுக்கம், இந்த மாதிரி ஒரு நேர்மையானவரை உலகத்திலே பார்க்க முடியாதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் தான். என்ன காரணம், இந்த மாதிரி ஒழுக்கம் இல்லாதால் எங்கேயுமே பார்க்க முடியாது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம பொய்யரசன் என்கிற இளவரசன். அவரை பற்றி என்ன சொல்லணுன்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பார். ஏங்க, நாங்கள் ஒரு வீட்டோட ஹோம் டூர் போடுறோம் பாருங்கள். இந்த வீட்டோட வாடகை 1800 தான். அவர் நண்பர் குடியிருக்கிறதுக்குது. அவங்க நண்பருக்கு பயங்கரமான கஷ்டமாட்டுக்குது. அந்த கஷ்டமெல்லாம் எப்போ தீரு அப்படிங்கிறது. இதை சொல்கிறதாருன்னா, எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் மக்களோட காசை எதிர்பார்த்துட்டுருக்கிற நம்ம இளவரசர் தான். அதை சொல்கிறதா வேடிக்கையாக இருக்குது. இந்த வீட்டில் இருந்தால் அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் இவர் இருக்கிறது 10,000 ரூபா கொடுத்து பெரிய வீடு. அந்த 10,000 ரூபா எப்படின்னா, வாடகை கொடுக்குறதுக்கு மக்களோட இலவச பணத்தில் எந்த வேலை வெட்டிக்கு போகாமல் அவர் நண்பருக்கு விரைவில் எல்லா சங்கடங்களும் தீரு. ஏன்னா அவர் கடுமையாக உழைக்கிறாரு. ஆனால் இளவரசர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து நேர்மையாக்குறாரு அப்படிங்கிறாரு. நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் சங்கடங்கள்லாம் வரும் அப்படிங்கிறது. நேர்மையை பற்றி யார் பேசுகிறாருன்னா, ஒரு ஒழுக்கமில்லாதவர் தான். அவரோட நேர்மையோட லிஸ்ட்டை நாம் இப்போ லைனாக படிக்கலாம். இவரை மாதிரி ஒரு நேர்மையான ஆளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இவரோட நேர்மை பார்த்தீங்கன்னா, மளிகை கடையில் போய் சம்மந்தம் இல்லாமல் போதை போட்டு ஃபுல்லாக வந்து லைவ் வீடியோ போட்டிருப்பார். அது டெலீட் பண்ணியிருப்பார், அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. கெட்ட வார்த்தை வச்சுட்டு அப்புறம் இதான் இவர் நேர்மையோட முதல் லிஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, தாலி கழட்டி கொடுத்துட்டு போ அப்படின்ட்டு சொந்த கட்டின மனைவியை சொல்லியிருப்பார். அது இவரோட ரெண்டாவது நேர்மையான லிஸ்ட்டு. அப்புறம் மூணாவது பார்த்திங்கன்னா, போதை போட்டு பல இடத்துல கெட்ட வார்த்தை பேசியிருப்பார். லைவ் வீடியோவில் கெட்ட வார்த்தை பேசியிருப்பார். மது பாட்டில் கையில் காட்டியிருப்பார். அப்புறம் சிகரெட்டை காட்டியிருப்பார். இது இவரோட நேர்மையான மூணாவது லிஸ்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா, போதை போட்டு எல்லா இடத்துலையும் நம்ம கெட்ட வார்த்தை பேசியிருப்பாருன்னு வச்சுங்க. அந்த பண்ணாரி மாரியம்மன் கோயிலுக்கு காம்பவுண்டுக்கு வெளியே நின்றுட்டு போதை போட்டு பேசியிருப்பார். அந்த வீடியோ டெலீட் பண்ணியிருப்பார். இதுதான் இவரோட நேர்மையான 4வது லிஸ்ட். நேர்மையை பற்றி யார் பேசுகிறது? இளவரசனில் பேசலாமா? அப்புறம் அவங்க அக்காவையன்ட்டு கமெண்டெல்லாம் பண்ணியிருப்பார். அவர் ஒரு குழந்த, அந்த கேரக்டரு, அதை பற்றி வாயை திறக்க மாட்டார், எப்போவும் திறக்க மாட்டார், எந்த காலத்தையும் திறக்க மாட்டார். இதுதான் இவரோட நேர்மையான 3வது லிஸ்ட். இளவரசன் நினச்சிருக்கிறாரு, நாங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணோங்க, ஆனால் யாருக்குமே நன்றி இல்லை அப்படிங்கிறாரு. ஹெல்ப் பண்ணவங்கள சொல்லி காமிக்கிறதா இவரோட நேர்மையானு கேட்குறதா? இவரை மாதிரி ஒரு நேர்மையான ஆளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்புறம் காருக்குள்ளே போதை போட்டு ஒரு பெட்டி ஃபீரு அடித்து நாங்கள் தீக்க போகிறோன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார். இதுதான் இவரோட நேர்மையான 5வது லிஸ்ட்டு. இவரோட நேர்மைக்கு யாராச்சும் ஆஸ்காருக்கு மேலே அவார்டு இருந்தால் கொண்டை கொடுங்க. தாங்க முடியல, இந்த குடும்பத்துக்கு பப்ளிசிட்டி அதிகம். பொதுவாக இங்கே ஒரு கார் எடுத்திங்கன்னா, அது ஒரு தடவை அடிவட்டா யோசிப்பீங்க, 2 தடவை அடிவட்டா யோசிப்பீங்க. ஆனால் இவரோட காரு 5-6 தடவை அடிவட்டுக்கிறது. போதையை போட்டு தான் கொண்டு போய் விட்டுருப்பார். அப்புறம் கார் அப்டேட்டு, கார் ரெடி அப்படின்ட்டு வீடியோ போட்டிருப்பார். என்கிட்ட கிட்ட தான் 2 கார் இருக்குது. நான் ஏதாச்சும் கார் வீடியோ போடுறேன்னா நான்லாம் போட மாட்டேங்க, பப்ளிசிட்டி தேட மாட்டாங்க. இவரோட காரை பார்த்து அவங்க சப்ஸ்கிரைபர் என்ன பண்ண போகிறாங்க? ஏதாச்சும் அவங்க காரில் ஏறி கோவா, அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் போக போகிறீங்களா எனக்கு தெரியல. ஆல்ரெடி இவர் கார் வாங்கினதே ஒரு ஓசி வருமானத்தில் கார் வாங்கிக்கிறாரு. அதில் 5 தடவை அடி வெட்டுக்குது. அப்புறம் அந்த கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது, அதை பற்றி மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த வழக்கு நவம்பரில் சந்திக்க வேண்டியது வருது. அந்த கார் மேலே என்ன வழக்கு, ஏது வழக்கு எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஆனால் இளவரசர் வாயை திறக்க மாட்டார். நான் கார் எடுத்துகிட்டு போனேங்க, ஆப்போசிட்டில் வந்து விழுந்துட்டாங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனாலுமே ஆப்போசிட்டில் சின்ன வண்டி மேலே அடிபட்டா உங்கள் பெரிய வண்டி மேலே தான் கேஸ் வரும். அது வந்து நியாயப்படுத்தலாம் முடியாது. மொத்தத்தில் இளவரசனுக்கு என்ன நினைப்புனா, நம்ம யூடியூப்பில் என்ன பேசினாலுமே மக்கள் அப்படியே நம்பிடுவாங்க அப்படின்னா, அதெல்லாம் அவங்க முட்டாள் சப்ஸ்கிரைபர். அதில் ஒரு பொண்ணு கூட கமெண்ட் பண்ணியிருக்குது, ஏங்க அவங்க மனைவிக்கு தெரியும்னு சொல்கிறாங்க, நேராக போய் மனைவிக்கிட்ட கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் வேலை இல்லைம்மா, நீ போய் பாரு, நீ போய் அந்த இளவரசனோட உத்தமன் பேச்ச நீ கேளு, நான் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. அப்புறம் அவங்க அக்காவையனோட சாப்டரை நம்ம சொல்லணுன்னா, இளவரசன் தான் சொல்லிக்கிறார் அவங்க அக்காவையே.
அவங்க அக்கா பையனா அந்த பையனை வச்சு ஒரு வீடியோ போடலாமே, ஒன்றும் தப்பே இல்லையே, ஏன் போட மாட்டேங்கிறான்னு எனக்கு தெரியல. அப்புறம் இலவசம் வீட்டில் தீபாவளி, இலவசம் வீட்டில் தான் தீபாவளி கொண்டாடுறாங்களாட்டுக்குது, ஸ்வீட்டு காரம் மிச்சரு இதெல்லாம். அப்புறம் அந்த அம்மா பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி திருட்டுத்தனமாக திங்கிற மாதிரி தான் வீடியோ போட்டிருப்பாங்க, கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஏதோ குலோப்ஜாம் எடுத்திங்கிறாங்களாட்டுக்குது. ஒன்று இளவரசம் போய் இன்னும் இவ்வளோ குலோப்ஜாம் எடுத்திங்கிறியே அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு சுத்தமாகவே கிடையாதுன்னு வச்சுங்க. சுகாதாரங்கிறது என்னென்னு தெரியாதுன்னு வச்சுங்க. அதாவது சுத்தமாக ஒரு பொருளை ஒரு சமையல் கட்டை வச்சுக்கணும். ஆனால் இந்த அம்மாவுக்கு எந்த காலத்துலையும் கிடையாது. இவங்க வீட்டில் இந்த மிச்சரு ஸ்வீட்டு இதெல்லாம் செய்கிறதாருன்னா நம்ம காயத்ரி அம்மையோட அம்மா. ஏன்னா இந்த அம்மாவுக்கு எந்த இடத்துலையுமே உழைக்க தெரியாது, கணவரையும் உழைக்க விட மாட்டாங்க. அதாவது இலவச வருமானத்தை வச்சு தீபாவளி, பொங்கல், ஆயுத பூஜை, அப்புறம் சித்திரக்கனி, இதுக்கு என்ன நோம்பி இருக்குதோ எல்லாமே கொண்டாடணும். என்ன காரணம்னா எந்த இடத்துலையுமே கணவர் உழைக்கக்கூடாது, மக்களை ஏமாற்றிட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு ட்ராமா போட்டு அப்புறம் அதில் வச்சு நாங்கள் வாழ்ந்துருவோம். அப்புறம் கேட்டால் நேர்மையை பற்றி பேசுவோம், நாங்கள் சுத்தமெல்லாம் இருக்க மாட்டோம் அப்படிம்பாங்க. மொத்தத்தில் இந்த அம்மா நேற்று என்ன சொல்லியிருக்குது, எங்கள் அம்மாலின்னா இவ்வளோ இது செஞ்சுருக்க முடியாது. அது வேணால் உண்மைதான். இந்த அம்மா காயத்ரி அம்மையார் எந்த இடத்துலையுமே உழைக்க மாட்டாங்க. உழைப்புன்னா வேலை செய்ய மாட்டாங்க. ஒன்றா அவங்க அம்மா செய்வாங்க, இல்லை இளவரசனோட அம்மா செய்வாங்க. மொத்தத்தில் காயத்ரி அம்மையாருக்கு ஒரு இரிட்டேட்டிங் பர்சன்னா ஒரு யூடியூப்பில் இந்த அம்மா சொல்லலாம். ஆனால் பேசுகிறது பூரா பொய், இரிட்டேட்டிங் தான் சொல்லணும். ஏன்னா என்னமோ ஒரு 5 நாளைக்கு முன்னாடி எனக்கு நீங்கள் துரோகம் பண்ணது இல்லையா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நைட்டு 10 மணிக்கு. அதுக்கப்புறம் அந்த நியூஸவே காணோம். மொத்தத்தில் இந்த அம்மா மாதிரி பொய்யை பேசிட்டு கணவரை நடிக்க வச்சுட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற பெர்சன் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்புறம் இலவசனோட நேர்மைக்கு பல இதை நான் சொல்லியாச்சு. அப்புறம் லைவ் வீடியோவில் பல பெண்களை கெட்ட வார்த்தை வச்சுருப்பாங்க. அதாவது மிட் நைட்டில் அவினாசி பாத்ரூமில் போய் ரகலை பண்ணியிருப்பார். இதான் இவரோட நேர்மையான்னு கேட்டால் இவர் சொல்லுவார், என்ன மாதிரி நேர்மையான ஒழுக்கமான ஆளை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. மொத்தத்தில் இலவசம் மாதிரி ஒரு பொய்யரை, ஒரு ஒழுக்கம் இல்லாத ஆளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுக்கு வேணால் ஒரு அவார்டு கொடுக்கலாம். மொத்தத்தில் இலவசம் பேசுகிற பேச்செல்லாம் ஒரு 1 நம்பர் பொய்யன்னு தான் நான் சொல்லுவேன். அக்காவாயங்கிற சாப்டரை கொண்டு உள்ளே சொருகிக்கிறாரு. இது நான் சொல்லலைங்க, நம்ம இளவரசன் சொன்னார். அது அக்காவாயனே கிடையாது. அக்கா இருந்தால் தானே பையன் வருங்க. இவங்களுக்கு ஒரு தங்கை தான் இருக்குது. மொத்தத்தில் இந்த கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கு நவம்பருக்குள்ளே வருது. அந்த வழக்கை பற்றி இளவரசர் சொல்ல மாட்டார். கோர்ட்டு வேணால் சொல்லு, வாய்தா மேலே வாய்தா வாங்குவார்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் இளவரசன் மாதிரி ஒரு நேர்மை ஒழுக்கமில்லாதால் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அது நீங்கள் அங்கே பெருமானூரில் போய் கேளுங்க. ஏன்னா இவரோட நேர்மைக்கு தான் வருஷத்தில் 5 வீடு 6 வீடு மாறியிருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டால் நேர்மை பற்றி பேசுகிறது. எங்களை மாதிரி நேர்மையான ஆளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு ஸ்கூல் படிச்சிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாராட்டை யார் கொடுக்கணும்னா டீச்சர் கொடுக்கணும், பக்கத்தில் இருக்கிற மாணவர் கொடுக்கணும். நான் அந்த மாணவரை நான் சேர்ந்த மாணவர் சொல்ல முடியாது. இளவரசன் சொல்கிறது அப்படி தான், நான் நேர்மையானவருங்க, நான் ஒழுக்கமானவருங்க அப்படின்ட்டு அவரே சொல்லிக்கிறாரு. பப்ளிசிட்டியை தேடும் குடும்பம். அப்புறம் காயத்ரி அம்மையார் பற்றி சொல்லணுன்னா அந்த அம்மாவுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை. அப்புறம் பார்த்திங்கன்னா உழைக்காமல் எல்லா பொருளும் வாங்கணும். தீபாவளிக்கு பட்டாசெல்லாம் வாங்குறாருன்னா எந்த வருமானத்தில்? உழைச்செல்லாம் கிடையாது, இலவச வருமானத்தில். அவங்க சப்ஸ்கிரைபர் வேணால் பார்த்து ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இவங்கள மாதிரி ஒரு இரிட்டேட்டிங் பர்சனை எந்த யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்க முடியாது. தீபாவளிக்கு இவங்க மட்டும்தான் நம்ம பலகாரம் செய்கிற மாதிரி இவங்க காட்டியிருப்பாங்க. அது அவங்க சப்ஸ்கிரைபு அடிமுட்டாளுங்கிறதுக்கு உதாரணம் அதுதான். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.